சென்னை திருவொற்றியூரில் பிரிந்து வாழும் மனைவியை கொலை செய்ய வந்த இளைஞர் மனைவியின் சித்தியை கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலையில் வீட்டு வாசலில் நடந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை ஐயாப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் தனம். இவருடைய அக்காவின் மகள் செல்வி திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த காளிமுத்து என்பவருடன் ஃபேஸ்புக் மூலமாக பழகி கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். திருமணம் முடிந்து திருப்பூர் சென்ற மறுநாளே காளிமுத்து தன்னை சந்தேகப்படுவதாக கூறி அவரை விட்டு பிரிந்து திருவொற்றியூரில் பெற்றோருடன் வசித்து வருகிறார். திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை செய்து வந்த காளிமுத்து கடந்த 3 நாட்களாக செல்வியின் வீட்டு அருகே மாஸ்க் அணிந்து கொண்டு சுற்றி வந்திருக்கிறார். மனைவி செல்வியை கொலை செய்யக்கூடிய நோக்கத்தில் கத்தியுடன் காளிமுத்து சுற்றி வந்துள்ளார். இன்று காலை 5 மணி அளவில் செல்வி வசிக்கக்கூடிய வீட்டருகில் வந்து நின்ற காளிமுத்து செல்வியின் வருகைக்காக காத்திருந்திருக்கிறார். இதை பார்த்த தனம் எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டு காளிமுத்துவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது காளிமுத்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தனத்தின் கழுத்தை அறுத்துவிட்டார். ரத்தம் வெளியேறிய நிலையில் சம்பவ இடத்திலேயே தனம் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். மனைவியை கொலை செய்ய வந்த காளிமுத்து அதற்கு தடையாக இருந்த மனைவியின் சித்தி தனத்தை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தகவல் அறிந்து வந்த திருவொற்றியூர் காவல் உதவி ஆணையர் இளங்கோவன், உதவி ஆய்வாளர் நவீன் ஆகியோர் தனத்தின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் துணை ஆணையர் சுபலட்சுமி சம்பவ இடத்திற்கு வந்து தனம் குடும்பத்தாரிடமும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடமும் விசாரணை மேற்கொண்டார். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய காளிமுத்துவை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். வீடுகளில் முறைவாசல் செய்து வந்த பெண் அதிகாலையிலேயே தன்னுடைய வீட்டு வாசலில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.